ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறிவிடெக் நியூஸ். இப்போ நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஜோஹோல இருந்து ஒரு புதுசான ஒரு ரெக்யர்மெண்ட் தான் போட்டிருக்காங்க. ஸோ இதை பத்தின டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே ஜோஹோல வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு, வெப் டெவலப்பர் ரோலுக்கு, குவாலிட்டி அனாலிஸ்ட், இப்போ ரீசெண்டா கூட மார்க்கெட்டிங்க்குலாம் வந்து போட்டிருந்தாங்க. பட் இது வந்து ரொம்ப புதுசான ஒரு ரெக்யர்மெண்ட். இதை பத்தினது தான் இப்போ பார்க்க போறோம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க ஜோஹோவா இருக்கட்டும், இல்ல விப்ரோல இல்லைன்னா நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இப்போ பைத்தான் டெவலப்பர், டேட்டா சயின்டிஸ்ட், மிஷின் லேர்னிங்க்குலாம் வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதுக்கு நீங்க இப்போ இந்த பாஸ்ட் அவுட் 2024 வந்து பாஸ்ட் அவுட் ஆகுறவங்க இந்த மாதிரி கோர்சஸ்லாம் படிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்கு. இங்கே பைத்தான், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ, கிளவுடு, இப்போ வந்து கிளவுடுக்கான ஓப்பனிங்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ ஏடபிள்யூஎஸோ இல்லை அசூரோ நீங்கள் தனியாக படிக்கணும் அப்படின்னாலும் நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து கற்றுக்கலாம். இங்கே ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்கு. இங்கே ட்ரைனிங் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் நம்மளோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க டீட்டெயில் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க, இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதே நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள போகும். இந்த ரோல் பாத்தீங்க அப்படின்னா ஜோஹோ இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் இன்ஜினியர். எல்லாருக்குமே என்னடா இது இந்த ரோல் அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நானுமே இந்த ரோல் பார்க்கும்போது இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ரீட் பண்ணி பார்த்தேன். ஓகே, இன்சிடென்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் என்ஜினியர் அப்படின்னாவே என்ன அப்படின்னா, ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அதுல ஃபுல்லாவே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ வந்து ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க கண்டிப்பா என்ன இருப்பாங்க, போலீஸ் வந்து இருப்பாங்க. ஸோ போலீஸ் தான் ஃபுல்லாவே என்ன நடக்குது, அங்க என்னெல்லாம் அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல ஆக்சிடென்ட் நடக்கும்போது யார் வந்து ஆப்போசிட்ல வந்து இடிச்சது, அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்க ஜோஹோட ப்ராடக்டா இருக்கும். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஏதாவது நடந்துச்சு, நெட்வொர்க்கிங் ரிலேட்டடான இஷ்யூஸா இருக்கட்டும், இல்லை அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா அதை வந்து எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க அப்படின்றதுக்கான ஒரு பொசிஷன் தான் இது, இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் இன்ஜினியர். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 3 இயர்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இதுல போட்டிருக்காங்க பாருங்க, ஜோஹோ இஸ் சீக்கிங் எ இன்சிடென்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் இன்ஜினியர், செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் டீம். ஓகேவா? ஒரு செக்யூரிட்டி பிளேஸ்ல, அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு இல்ல, அந்த கம்பெனிலே அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னா அந்த டீமுக்கான நெட்வொர்க் ப்ரொவைட் பண்றது, இல்ல இப்போ ஏடபிள்யூஎஸ்ல ஒர்க் பண்றதுக்கும் இதுல கேட்டிருக்காங்க. ஓகேவா? கிளவுட் ரிலேட்டடான ஒர்க் இருக்கு அப்படின்னா அந்த கிளவுட்ல என்னென்னலாம் அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வருதோ அந்த ப்ராப்ளம்க்குலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நீங்களா தான் இருப்பீங்க. ஓகே, ஸோ இதுல வாட் யூ வில் டூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, கலெக்ட் அனாலிசிஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்சஸ் லைக் த்ரெட் ட்ரேசஸ். ஏதாவது த்ரெட் நடந்துச்சு அப்படின்னா சோர்ஸ் கோட் அண்ட் மால்வேர், அதாவது இப்போ வந்து நம்ம வெப்சைட்டோ ஏதோ நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வெப்சைட்டே நிறைய பேர் ஹேக் பண்ணிடுறாங்க. இல்லைன்னா உங்களோட பொருள் ஏதாவது நீங்க வந்து நம்ம மொபைல் வச்சிருந்தாங்க அப்படின்னாலும் மொபைல்லையுமே வந்து தெஃப்ட் நடக்குது. அதெல்லாம் வந்து நீங்க வந்து சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ்ல வித்தின் த ஆர்கனைசேஷன் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இம்ப்ரூவ் த செக்யூரிட்டி போஸ்டர்ஸ் அண்ட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் ப்ராசஸ்லாம் நீங்க பாத்துக்கணும். செக்யூரிட்டி டீமோட நீங்க உட்காந்து ஒர்க் பண்ணணும். செக்யூரிட்டின்னு வேற போயிடாதீங்க, இது நெட்வொர்க் ரிலேட்டடான ஒர்க். ஓகேவா? பேக் எண்ட்ல அந்த டீம்ல ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல சாஃப்ட்வேர் ரிலேட்டடான இஷ்யூஸ், நெட்வொர்க்கிங் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்சிடென்ட்ஸ் ரெஸ்பான்ஸ், டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ்ல, செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ்ல, அப்புறம் த்ரெட் அனாலிட்டிக்ஸு, இன்ஜினியரிங், செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸ், இதெல்லாமே வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்க்ளூடிங் ஃபயர்வால் இன்ஸ்டிடியூஷன் டிடெக்ஷன், ப்ரிவென்ஷன் சிஸ்டம், ஆன்டி மால்வேர் சாஃப்ட்வேர், ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம். ஸோ இதுலலாம் வந்து நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்றது. சம்டைம்ஸ் இதுல என்ன அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி தான் எங்கேயுமே
அந்த ப்ராடக்ட் இருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த டீம் ஃபுல்லாவே ஒர்க் பண்ணும்போது 24/7 நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. willingness to work in a 24/7 shift environment, investigate security alerts and provide instant response அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ரோக்ராமிங் கான்செப்ட், நெட்வொர்க்கிங் கண்டிப்பா தெரியணும், ஓஎஸ்ஐ லேயர்ஸ் பத்தி தெரியணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி தெரியணும்ன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நீங்க ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்து ஏதோ ஒன்று ஜாவோ சிஓ ஜாவாவோ பைத்தானோ தெரிஞ்சுக்கிட்டு நெட்வொர்க்கிங் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தீங்க, அந்த நெட்வொர்க்கிங்ல மெயின் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், 7 லேயர்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே, அதாவது விண்டோஸ் லினக்ஸ் இதுல எல்லாமே ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும்ன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ்ல தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வித் கிளவுட் அண்ட் சாஸ் என்விரான்மெண்ட்ஸ் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ எல்லாருமே கிளவுட்ல நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு தனியா இந்த மாதிரி கிளவுட்ல இல்ல சாஸ் என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும், இல்ல நெட்வொர்க்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னா நம்ம லினக்ஸும் எடுத்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி ரிலேட்டடானதை படிச்சுட்டு நீங்க ஈஸியா வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து நீங்க படிக்கலாம். நாங்க வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இங்க அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் இன்ஸ்டியூட்டும் வச்சிருக்கோம், அருவி இன்ஃபோடெக்னு சொல்லிட்டு அந்த அருவி infotech.com சொல்லிட்டு வெப்சைட்டும் வச்சிருக்கோம், கம்பெனிக்கான வெப்சைட். அதுல நீங்க போயிட்டு டீட்டெயில் பார்த்துக்கலாம், எங்க நாங்க எவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுலயும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எனி டிகிரி வித் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இதுக்கு ரிலேட்டடான, அதாவது நெட்வொர்க்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிளவுட்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லைன்னா ஃப்ரெஷரா இருந்துட்டு உங்களுக்கு நல்ல நாலேஜபிளா இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க, மெயில் ஐடி வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிகிரி வந்து எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஜோகோவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எனி டிகிரி நீங்க படிச்சிருக்கலாம், அவங்க வந்து ஸ்கில்ஸ் தான் வந்து மெயினா பார்ப்பாங்க. ஓகே, அப்புறம் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எந்த இயர் வந்து முடிச்சிங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொடுங்க, இல்லைன்னா வந்து ஃப்ரெஷர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. எக்ஸ்பெக்டட் சேலரி கொடுங்க, நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க உங்க கம்பெனில வந்து சொல்லியிருப்பீங்களா எவ்வளோ வந்து எனக்கு நோட்டீஸ் பீரியட் அப்படின்றது அந்த கம்பெனி வச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. உங்களோட அஃபிஷியல் டேட் ஆஃப் பர்த்தை கண்டிப்பாக கொடுங்க. ஓகேவா? அது வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணுங்க. அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. நேட்டிவ் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க, தென்காசியா திருநெல்வேலியா சென்னையா அந்த மாதிரி. ஸ்டேட் வந்து தமிழ்நாடோ இல்லை ஆந்திராவோ எங்க இருந்து அப்ளை பண்ணுறது உங்களோட ஸ்டேட்டு. இங்க நேஷனாலிட்டி இந்தியன்றதை கொடுத்துக்கோங்க. இங்க ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் தட் ஐ ஹாவ் நாட் பீன் எம்ப்ளாய்டு வித் ஜோகோ ஏர்லியர். இதுக்கு முன்னாடி நீங்க ஜோகோல ஒர்க் பண்ணல அப்படின்னா எஸ் கொடுங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. ஓகேவா? அவங்களே கொடுத்துருங்க. ஐ ஹாவ் நாட் பீன் எம்ப்ளாய்டுனா கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஒர்க் பண்ணாதவங்க நீங்க வந்து எஸ் கொடுங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோ கொடுங்க. உங்களோட ரெஸ்யூமா ப்ரௌஸ் பண்ணிட்டு அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கரெக்டான இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெக்வயர்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாய், டேக் கேர், வில் see you on next video.